தமிழ்நாட்டில் நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் 4 முனை போட்டி நிலவுகிறது. 4 முனை போட்டி வரும் சட்டமன்ற தேர்தலில் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பது பற்றி எழுத்தாளர் வே. குமரவேல் நியூஸ் தமிழ் 1 வலையொலி தொலைக்காட்சிக்கு அளித்த சிறப்பு பேட்டியை தற்போது பார்க்கலாம். அன்பார்ந்த நியூஸ் 1 பார்வையாளர்களுக்கு வணக்கம். அரசியல் என்பது கடல் போன்றது. நாம் இப்பொழுது பேச விரும்புவது 3வது அணி, 4வது அணி, மும்முனை போட்டி, 4 முனை போட்டி என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும், என்ன விளைவுகளை ஏற்படுத்தும் என்பதை பார்க்க வேண்டும். கடந்த கால வரலாறு சொல்வது என்ன? 1989ஆம் ஆண்டு மூப்பனாரை முதல்வராக்குவோம் என்று காங்கிரஸ் தனியாக நின்றது. ராஜீவ்காந்தி அவர்கள் 25 முறைக்கு மேல் தமிழ்நாட்டிற்கு வந்தார். அந்த தேர்தலில் அந்த 3வது அணி ஏறத்தாழ 25 சட்டமன்ற உறுப்பினர்களை பெற்றார்கள். காங்கிரஸ் தனித்து நின்று. இதை புரிந்து கொள்ள வேண்டும். பிறகு 1996ஆம் ஆண்டு மறுமலர்ச்சி திமுகவும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் இணைந்து போட்டியிட்டார்கள் 3வது அணியாக. அது அதிமுகவிற்கு மேலும் வீழ்ச்சியை ஏற்படுத்தியது. 2001ஆம் ஆண்டு திமுக கூட்டணியில் ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டால் திடீரென்று திமுக, பாஜக, மதிமுக வலிமையான கூட்டணியாக இருந்தது. திடீரென்று பிரிந்து தொகுதி உடன்பாட்டில் சிக்கல் ஏற்பட்டு கடைசி நேரத்தில் மதிமுக தனியாக நின்றது 3வது அணியாக. எப்பொழுதுமே 3வது அணி, 4வது அணி தோல்வி பெறும். ஆனால் அது ஒரு விளைவை ஏற்படுத்தும், ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். அதை நீங்கள் கவனிக்க வேண்டும். 25 தொகுதிகளில் மறுமலர்ச்சி திமுகவால் திமுக தோற்றது. குறைந்த வாக்கு வித்தியாசத்தில் தோற்றது. அந்த 2001ஆம் ஆண்டு அதிமுக இனி எழுந்து வருவதற்கு வாய்ப்பே இல்லை. 96இல் அடியோடு வீழ்ந்தது. வேறற்ற ஆலமரம் போல் சாய்ந்தது. எண்ணற்ற ஊழல் வழக்குகள். அவர்கள் மீண்டு வருவார்களா என்று தெரியாத நிலைமை. ஆனால் 2001ஆம் ஆண்டு மறுபடியும் அதிமுக வெற்றி பெற்றது. 2006ஆம் ஆண்டு நன்றாக கவனிக்க வேண்டும். விஜயகாந்தினுடைய கட்சி போட்டியிட்டது. அப்பொழுது நடுநிலையாளர்கள் பலரும் நினைத்தார்கள், ஏற்கனவே டி. ராஜேந்தர் கட்சி ஆரம்பித்தார், பாக்கியராஜ் கட்சி ஆரம்பித்தார், நடிகர் திலகம் சிவாஜி கணேசனே கட்சி ஆரம்பித்தார், யாராலும் வெற்றி பெற முடியவில்லை. ஆகவே அந்த அடிப்படையில் விஜயகாந்தும் ஒன்றும் தேரமாட்டார் என்றுதான் நினைத்தார்கள். ஆனால் ஒரு வினாக்குறி எழுந்தது. பலருடைய விழிகளும் உயர்ந்தன. ஒவ்வொரு தொகுதியிலும் கணிசமான வாக்குகளை அவர்கள் பெற்றார்கள். இது ஆச்சரியமாக இருந்தது. விருத்தாசலத்தில் விஜயகாந்த் வெற்றி பெற்றார். விருதுநகரில் காமராஜர் தோற்றது பலருக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்தியதை போல விருத்தாசலத்தில் விஜயகாந்த் வெற்றி பெற்றது பலருக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது. அது மட்டுமல்ல, ஒவ்வொரு தொகுதியிலும் அவர்கள் வாங்கிய வாக்குகள் திமுகவையும் அதிமுகவையும் அலற வைத்தது. அடுத்த தேர்தலில் அவர்கள் காங்கிரசுக்கு கொடுத்த இடத்தை தேமுதிகவுக்கு கொடுக்கக்கூடிய அளவுக்கு, விஜயகாந்த் எதிர்க்கட்சியாக வரக்கூடிய அளவுக்கு 2006ஆம் ஆண்டு விஜயகாந்த் என்ற 3வது அணி தாக்கத்தை ஏற்படுத்தியது. 2011ஆம் ஆண்டு 2014 பாராளுமன்ற தேர்தலில்
45 ஆண்டுகளாக திமுக அதிமுக திமுக அதிமுக என்கிற இரு துருவ கட்சிகள் தான். ஆனால் 2014ஆம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தலில் மூன்றாவது அணி எப்பேற்பட்ட தாக்கத்தை ஏற்படுத்தியது என்றால், அதிமுக திமுக அல்ல, அதிமுக எதிரணி, திமுக கிடையாது, பாஜக, மதிமுக, பாமக, தேமுதிக, இந்த அணிக்கும் அதிமுக அணிக்கும் தான் போட்டி. திமுக மூன்றாவது இடத்திற்கு தள்ளப்பட்டது 2014 பாராளுமன்ற தேர்தல். 2016ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் மக்கள் நல கூட்டணி தோல்வி பெற்றது. ஆனால் நான் ஏற்கனவே சொன்னதுபடி மூன்றாவது அணி, நான்காவது அணி தோல்வி அடையலாம். ஆனால் அது மிகப்பெரிய விளைவுகளை, தாக்கத்தை ஏற்படுத்தும். மக்கள் நல கூட்டணி தோற்றிருக்கலாம். ஆனால் மக்கள் நல கூட்டணி என்ற ஒரு மூன்றாவது அணி இருந்ததால் தான் திமுக ஆட்சிக்கு வர முடியவில்லை. இலங்கை தமிழர் பிரச்சனையும் பல்வேறு பிரச்சனைகளும் விஸ்வரூபம் எடுத்தன. அதை போல மக்கள் நல கூட்டணி என்ற மூன்றாவது அணி இருந்ததால் தான் மதவாத கட்சிகள், ஜாதி கட்சிகள் தோற்றன. மக்கள் நல கூட்டணி எதை சாதித்தது என்றால், அந்த மூன்றாவது அணி இதைத்தான் சாதித்தது. பிறகு திமுக இந்த மூன்றாவது அணியில் இருந்த கட்சிகளுக்கு மரியாதை கொடுக்க தொடங்கியதும் அந்த மக்கள் நல கூட்டணி மூன்றாவது அணியால் தான் ஏற்படுத்திய விளைவால் தான். ஆகவே நாம் மூன்றாவது அணி, நான்காவது அணியை நாம் குறைத்து மதிப்பிட்டு விட முடியாது. இன்னும் சொல்ல போனால் 2006ஆம் ஆண்டு கலைஞர் சிறுபான்மை அரசு, மைனாரிட்டி திமுக அரசு அமைந்ததற்கு என்ன காரணம் என்றால், மூன்றாவது அணி ஏற்படுத்திய விளைவு. ஆகவே இந்த தேர்தலில் 2026ஆம் ஆண்டு நடைபெறக்கூடிய இந்த தேர்தலில் தமிழ் தேசிய கட்சி, சீமான் தலைமையில் இருக்கிற தமிழ் தேசிய கட்சி கணிசமான வாக்குகளை வாங்கும். ஏனென்றால் அவர்களுக்கு கூடுகிற கூட்டம் பணம் கொடுத்து திரட்டப்படக்கூடிய கூட்டம் அல்ல. மேலும் திராவிட இயக்கம், இந்திய தேசியம் என்பதுதான் களத்திலே இருந்தது. இப்பொழுது புதிதாக தமிழ் தேசியமும் வந்திருக்கிறது. முன்பு தமிழ் தேசியத்தை யாரும் ஒரு பொருட்டாக எடுத்துக்கொள்ளவில்லை. ஏனென்றால் மணியரசன் பேசினார், பழ நெடுமாறன் பேசினார், சம்பத் பேசினார், தியாகு பேசினார், எத்தனையோ பேர் தமிழ் தேசியம் பேசினார்கள். அப்பொழுதெல்லாம் யாரும் இதை ஒரு பொருட்டாக மதிக்கவில்லை. ஆனால் சீமான் பேசிய பொழுது கூட்டம் அதிகரித்தது. சீமான் வந்த பொழுது 234 தொகுதிகளிலும் வேட்பாளரை நிறுத்தியதோடு மட்டுமல்ல, அவர்கள் கணிசமான விஜயகாந்த் வாங்கியதை போல, காங்கிரஸ் வாங்கியதை போல ஒரு கணிசமான வாக்கு வங்கியை அவர்கள் பெற்றிருக்கிறார்கள். அதே போல இப்பொழுது விஜய் எங்கு பார்த்தாலும் 25 வயது 30 வயதிற்கு கீழே உள்ளவர்கள் யாரை பார்த்தாலும் விஜய் விஜய் என்று சொல்லுகிறார்கள். மகளிர், இளம் பெண்கள் விஜய் விஜய் என்று சொல்லுகிறார்கள். இதை பார்த்த இருதுருவ கட்சிகள் திமுக, அதிமுக இரண்டும் பெண்களுக்கு சலுகைகளை வாரி விடுகின்றன. இலவசங்கள், மானியங்கள் என்று. இது எங்கே போய் முடியும் என்று தெரியாது. ஆனால் ஒன்று, இலவசங்களால், மானியங்களால் மட்டும் மக்கள் வாக்களித்து விடுவதில்லை. பணம் மட்டுமே வாக்குகளை தீர்மானிப்பதில்லை. சசிகலாவிடம் பணம் இருக்கிறது, பிஜேபியிடம் பணம் இருக்கிறது, ஜி.கே. வாசனிடம் பணம் இருக்கிறது, ஜெகத் ரட்சகனிடம் பணம் இருக்கிறது. ஆனால் பணம் இருப்பதால் மட்டுமே ஒருவர் வெற்றி பெற்று விட முடியாது. அவர்கள் ஒரு கட்சியை, ஒரு தத்துவத்தை, ஒரு கொள்கையில் இணைந்து பணியாற்ற வேண்டும். ஆகவே 2011ஆம் ஆண்டு வண்ண தொலைக்காட்சி பெட்டி கொடுத்தார்கள், இலவச கேஸ் அடுப்பு கொடுத்தார்கள். ஆனாலும் வெற்றி பெற முடியவில்லை. ஆகவே இலவசங்கள் மட்டுமே ஒரு தேர்தலின் போக்கை தீர்மானித்து விடாது.
இது எல்லாவற்றையும் நாம் கவனித்து உள்வாங்க வேண்டும். இன்னொன்று, பாட்டாளி மக்கள் கட்சியும் தீவிரமாக இருக்கிறது. அவர்கள் வெற்றி பெற்று ரொம்ப காலமாகிவிட்டது, கணிசமான வெற்றியை பெற்று. ஆகவே அவர்கள் தீவிரமாக வேலை செய்வார்கள். காங்கிரஸை விட தமிழ்நாட்டில் இப்பொழுது பிஜேபி வலிமை பெற்று வருகிறது. விஜய் வந்திருக்கிறார், சீமான் கணிசமாக பெற்றிருக்கிறார். இந்த கணக்குகள் எல்லாம் தேர்தலில் எதிரொலிக்கும். பிஜேபி, சனாதனம், பிராமணர் அல்லாதவர்கள், பிராமணியம், இது மட்டும் நம்ம கண்ணுக்கு தெரிந்தது. நமக்கு கண்ணுக்கு தெரியாத ஒரு எத்தனையோ கார்ப்பரேட் அரசியல் இங்கே இருக்கிறது. 4 முனை போட்டியாக இருந்தாலும், எந்த முனை போட்டியாக இருந்தாலும் ஒன்றை வாக்காளர்கள் மனதில் கொள்ள வேண்டும். மதவாதம், சாதியவாதத்திற்கு இடம் கொடுக்க கூடாது. குடும்ப ஆட்சி, வாரிசு அரசியல், கார்ப்பரேட் அரசியலுக்கு இடம் கொடுக்க கூடாது. சாமானிய மக்களுக்காக, வெகுஜன மக்களுக்காக, ஜனநாயகத்திற்காக பாடுபடக்கூடியவர்கள் இந்த 4 அணியில் யாராக இருந்தாலும் அவர்களை அறிவார்ந்த அரசியலை நோக்கி, முற்போக்கான அரசியலை நோக்கி போகக்கூடியவர்களுக்கு வாக்காளர்கள் ஆதரவு தர வேண்டும். நன்றி, வணக்கம்.